1 second. Sir, call for you. Hello? Yes, sir. RD Enterprises. Just wait. Hello, sir. Sir, overseas call for you. Please, நீங்களே அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. ஏன் சார் என்னவோ போல இருக்கீங்க? கன்னியாகுமரியில் நடந்த சம்பவத்தை நினைச்சா இட்ஸ் ஆல் ரைட். என் தங்கச்சி கூட பாட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. நான் சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். என்னைக்கும் போல உங்க ஆதரவு இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல் இல்லையா சார்? கண்ணன், நான் அவசரமா கன்னியாகுமரி புறப்படணும். அதனால நாளைக்கு ட்ராண்டா ஃப்ளைட்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. அப்படியே ஏர்போர்ட் கார் அனுப்ப சொல்லுங்க. சார், நாளைக்கு ராஜ்பவன்ல கவர்னரோட மீட்டிங் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் டூ வாட் ஐ சே. அந்த பொண்ணு கன்னிகாவை நான் பார்க்க வரேன்னு அந்த பெரிய ஒரு பேர் ஜேம்ஸ் சார். ஜேம்ஸ், அவருக்கு தகவல் கொடுத்துருங்க. எனக்குன்னு எவ்வளவு வேலைகள் இருந்தோம். நாங்க வந்திருக்கேன்னா எல்லாம் இந்த பொண்ணோட பாட்டு திறமையில் நான் வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம். எல்லாம் இந்த பொண்ணோட நன்மைக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ். இன்னும் ஏன் எல்லாரும் இப்படி மௌனமா இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆனா உங்களை மாதிரி என்னால இருக்க முடியல. இந்த பொண்ணோட திறமைய இந்த குப்பத்துக்குள்ளே மூடி மறைச்சிடாதீங்க. உலகம் பூரா தெரியட்டும். அதுக்கு நான் உதவி செய்யணும். நான் இன்னும் 2 நாளைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க போறேன். அது உங்களுடைய நல்ல முடிவுக்காகத்தான். அப்ப நான் வர்றேங்க. கன்னிகா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாதும்மா. உன் மனசுல என்னதான் இருக்கு அதையாவது சொல்லு. உங்களை எல்லாம் விட்டு எப்படி பிரிஞ்சு போறதுன்னு எனக்கு தெரியல. அட பைத்தியமே, இதுக்கா இப்படி மௌனமா இருந்த? எங்களை விட்டு பிரிஞ்சு போறதா நினைக்காத. எங்க மனசுல எப்பவும் நீ நிறைஞ்சு இருப்பம்மா. ஆமாம்மா. ஏமா, நீயும் உங்க அம்மாவும் இங்க வந்தீங்க. உங்க அம்மா தவறி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த அம்மன் காலனி தானே உனக்கு அம்மாவா இருக்கு. உனக்கு எந்த கஷ்டமும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஊட்ட பத்திரமா பாத்துக்கோ. அடுத்த ஊர்ல சண்டை நடக்குது. ஒரு வாரம் டென்ட் அடிக்க போனேன். குழந்தைங்க ஜாகிரதையா கவனிச்சுக்க கண்ணு. குழந்தையா? இன்னும் உங்களுக்கு கல்யாணமே ஆகல? அது எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகலன்னா குழந்தைய சொல்றேன். அதான் பாம்புகளை என்ன அந்த கட்டு வீரி இருக்கிறாங்க. ரொம்ப பொல்லாதவன். டெய்லி 2 முட்டை குடு. ஆட்சி பருப்பு இருக்குது, பொங்கி சாப்பிட்டுக்கோ. டே கண்ணா, இன்டர்வியூக்கு நல்லா படி. உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்க. என்ன கேட்காது. உங்களோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி நானும் உன்னை பார்த்து சந்தோஷப்படணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். இவ்வளவு தூரம் பெரியவங்க எல்லாம் சொல்லும்போது நீ ஏன் பாடக்கூடாது? உன்னோட புகழ் ஊரெல்லாம் பரவணும். அதை நான் விரும்புறேன். ப்ளீஸ், எனக்காக நீ பாடு. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம். சலாம் அலைக்கும். சலாம். உட்காருங்க. நீங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்த்தா என் நம்பிக்கை வீண் போகலைன்னு நினைக்கிறேன். உங்க நம்பிக்கை வீண் போகலீங்க. அந்த பொண்ணு பாடுறதுக்கு சம்மதிச்சிருச்சு சார். அப்படியா? சமதிச்சிருச்சா? இதுக்காக நீங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பீங்க. நீங்கெல்லாம் அவசியம் விருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஓ பேஷா. வாங்க வாங்க. இதெல்லாம் வெளியிடம். மாட்டின அசிங்கம். பேசாம வாங்க. இந்த பசங்களுக்கு கார கண்டா சாமி இல்ல வருது. வாங்கடா. முள்ளம் பண்ணி மாதிரி சிலுத்துக்கிறானுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றி. இனிமேல் உனக்கு வெற்றி மேல் வெற்றி. உன்னால இந்த அம்மன் குப்பத்துக்கே பெருமை சேர போகுதுமா. இந்த நாட்டுப்புற பாடலுக்கு இனிமேதாம்மா புத்துயிரே கிடைக்க போகுது. ஏன் ராஜாத்தி, உனக்கு இனிமே எந்த குறையும் வராதுமா. நீ நல்லா இருப்ப. இந்த நேரத்துல உன்னை பெத்த தாய் இல்லாம போயிட்டாளே. அதனால என்னம்மா,
இந்த ஊர்ல இருக்கிற எல்லா தாய்மார்களும் கன்னிகாவுக்கு தாய் மாதிரி தான். அம்புட்டு உசிரியே வச்சிருக்காங்க. நீ சந்தோஷமா பாடுமா.
கன்னிகா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ப்ரூனோ வணக்கம். பாரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவர் மிஸ்டர் யோகி, ஐபிஎஸ் வணக்கங்க. ஆபீசர். மிஸ்டர் குமார், ஐஏஎஸ் வணக்கம். ஆபீசர். Jomiasi ukum ratra magwali wante agwa vekwa trasayame inno shothe dimanshan ke trishole. We thank you very much for this wonderful evening with such a good singer. We are extremely happy to be with you tonight and thanks a lot again. You sing so well and you're so beautiful and marvelously nice. Thank you. சார், இசை நிகழ்ச்சி அற்புதமா இருந்தது. இதே மாதிரி அடிக்கடி நடத்தணும். பாராட்டுக்குரிய ஒரு இசை நிகழ்ச்சி சார். இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை நடத்தி மக்கள் பார்க்க சந்தர்ப்பம் தரணும். இதுதான் என்னுடைய விருப்பம். தேங்க்யூ சார். இந்த ராஜதுரை இப்படி மாறுவான்னு கனவுல கூட நினைக்கல. என் தங்கச்சி விஜயாவோட அப்படியெல்லாம் போயிட்டாவ. கடைசியில தன் பணக்கார பத்திய காட்டான். பணக்காரன் தான், நமக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தவன் தான். இருந்தாலும் நம்ம விஜயவாடு கால தூசுக்கு பரவாயில்ல அந்த கன்னிகா. அவளை விடு. நேத்து வரைக்கும் ராஜதுரை நம்மள தலையில தூக்கி வச்சிட்டு இருந்தார். இப்போ தரையில தூக்கி வீசிட்டார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவில கால வகையினானே. சும்மா ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ராஜதுரை ஒன்றும் விவரம் இல்லாத மனுஷன் கிடையாது. அந்த பொண்ணு பாடுறத நானே கேட்டிருக்கேன். கன்னியாகுமரியில இருந்து ஒரு புது அலை கிளம்பி இருக்கு. அது ஒரு கலக்கு கலக்காம ஓயாது. ஏங்க நீங்க கூட அந்த மாதிரி பேசுறீங்க? நியாயத்தை தான் சொல்றேன். விஜயா, நியாயமோ அநியாயமோ டிசம்பர்ல நடக்க போற இசை விழால என் தங்கச்சி விஜயா பாடணும், பாடுறா. இடையில எது குறுக்கணினாலும் நானும் குறுக்கணிப்பேன். இந்த ஊருக்கே பெருமைம்மா. நீ 100 ஆண்டு வாழணும். அம்மாடி, இந்த பெரியவனுடைய ஆசை என்ன தெரியுமா? உன் பாட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லம்மா, அகில உலகமெல்லாம் கேட்கணும். இந்த குப்பத்துக்கு அடைக்கலமா வந்த நீ கோபுரமா உயர்ந்துட்டமா. உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனிகா, இது வரைக்கும் நீங்க பாடின எந்த ப்ரோக்ராமே நான் மிஸ் பண்ணதில்லை. அது மட்டும் இல்ல, ப்ரோக்ராம்ல எப்போதுமே வயசுல நான் தான் உட்கார்ந்து இருந்திருக்கேன். இனிமே நீங்க எங்கெங்க போனாலும் அங்கெல்லாம் கூடியே வருவேன். வரலாம்ல? ஓ, வரலாமே.